நீங்க Photoshop வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்க்காம வாங்கிடாதீங்க. ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் அஃபிஷியலாக அடோபில இருந்தே ஃபோட்டோஷாப்பை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக சரியான பிளானை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ், நிறைய பேர் தேர்ட் பார்ட்டி சைட் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கிராக்டு வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க. பட் இது எல்லாமே ரிஸ்கில் தான் கொண்டு போய் விடும். முக்கியமாக செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும், அப்டேட் சரியாக ஆகாது. இது எல்லாத்துக்கு மேலே அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பிளான் நீங்கள் சூஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட், ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அடோபி ஃபோட்டோஷாப்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருது இல்லையா அடோபி ஃபோட்டோஷாப், adobe.com லிங்க், அதுதான் அஃபிஷியல் லிங்க். கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போயிடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே அக்கௌண்ட் லாகின் பண்ணி இருக்கு. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி இருக்காது. இந்த மாதிரி சைன்இன் அப்படின்னு தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் கிளிக் பண்ணி ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் இங்கே லாகின் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயமே, லாகின் பண்ண உடனே அடோபி எக்ஸ்பிரஸுக்கு தான் போகும். ஜஸ்ட் மேலே சர்ச்சில் போயிட்டு அடோபி ஃபோட்டோஷாப்னு மறுபடியும் சர்ச் பண்ணி அதே அஃபிஷியல் சைட்குள்ளே வாங்க. அப்போ தான் இந்த பையிங் பேஜுக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். கீழே பை நவ் நீங்கள் கொடுத்த உடனே இப்போ வரக்கூடிய பேஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பேஜ். இங்கே தான் உங்களுக்கான பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் எல்லாம் கேட்டகரி வைஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் இல்லை யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கீங்கன்னா நிச்சயமாக அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் ஐடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, நல்ல ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நாம் இப்போதைக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஃபோட்டோஷாப் தான் தேவை. அப்போது ஃபோட்டோஷாப் அப்படின்னு வரும்போது இங்கே கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் தான் நமக்கு தேவைன்றதுனால டேரெக்டாக கேட்டகரியில் ஃபோட்டோவே வந்துருச்சு. ஆல் கேட்டகரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் நீங்கள் நிறைய எல்லா விதமான பிளான்ஸையுமே பார்க்கலாம். ஓகே, ஸோ பண்டிலாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும், சிங்கிள் பேக்கேஜாகவும் இருக்கும். எது தேவையோ நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் இந்த பிளான்ஸை சூஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபோட்டோ அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்தோம்னா ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது எனக்கு 2 பிளான்குள்ளே கிடைக்கிது. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற பிளான்குள்ளேயும் இருக்குது, ஃபோட்டோஷாப்புங்கிற பிளான்லேயும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நாம் தெளிவாக பார்த்துட்டு எதில் நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டோகிராஃபி பிளான் இருக்கு இல்லையா, ஸோ அதை சி ஆல் பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங்னு மேலே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபோட்டோஷாப்னு தனியாக ஒரு பேக்கேஜ் இருக்குது பாருங்கள், அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது நமக்கு லாபம்னு. ஃபோட்டோகிராஃபி பிளானில் லைட் ரூமோட கிளாசிக் இருக்குது, அண்ட் நமக்கு தேவையான ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ், அடோபி ஃபயர்ஃப்ளை. பட் இதில் ரொம்ப முக்கியமான எக்ஸ்ட்ராஸை கவனிச்சு பாருங்க. 1 TB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. கூடவே ஜென்ரேட்டிவ் கிரெடிட்ஸ் பெர் மந்த்துக்கு 1000 பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ மந்த்லி நமக்கு 1000 என்ன ஆகும், ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது 1 year சப்ஸ்கிரிப்ஷன் தான். சரிங்களா? சரி, இப்போ இதுவே ஃபோட்டோஷாப்னு மட்டும் தனியாக இருந்தது பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு, அதாவது இன்க்ளூட்ஸில் மாறி இருக்கு. என்னன்னா, இங்கே நமக்கு ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ், அதுக்கு கீழே அடோபி ஃபயர்ஃப்ளை இருக்கு இல்லையா. பட் இங்கே கவனிச்சு பாருங்க, அடோபி ஃபயர்ஃப்ளை இருக்கு, அடோபி எக்ஸ்பிரஸ் இருக்கு, யாரை காணோம், லைட் ரூம் காணோம். பிகாஸ் இது ஃபோட்டோகிராஃபி பிளான் அண்ட் இது வெறும் ஃபோட்டோஷாப் பேஸ் பண்ணி. ஆனால் இதை எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராஸில் தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் குறையுது. ஏன்னா 1 TB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜுக்கு பதிலாக 100 GB, 1000 ஜென்ரேட்டிவ் கிரெடிட்ஸ்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 25 தான் இருக்குது. ஓகே, விச் இஸ் வெரி லோ. ஓகே, ஸோ இதுவும் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு தேவை ஃபோட்டோஷாப் தான் மெயினாக, பட் கூடவே எனக்கு லைட் ரூம் கிடைக்கிறது ஓகே. இதில் இன்னொரு மெயினான விஷயம், ரெண்டுமே ப்ரைஸிங்கை கவனிச்சு பாருங்க, 599. பட் எனிவே டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 5% இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் அப்படி பார்த்தோம்னா நமக்கு ப்ரைஸ் என்னது, ப்ரைஸிங் ஃபோட்டோகிராஃபி பிளான் தான் ப்ரைஸிங் என்னது கம்மியாகவே இருக்குது. அண்ட் நமக்கு அதில் பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதா நமக்கு லாபமும் கூட. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி பிளான் தான் நமக்கு தேவை. ஃபோட்டோகிராஃபி பிளான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், பை நவ் கொடுக்குறேன். அந்த பை நவ் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருந்துச்சு, என்னென்னா அடோப் ஸ்டாக். ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நிறையா வரும், பட் நாம் இதை பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறது கிடையாது. இதே ஆடுனை வந்து இங்கேயும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆட் 30 day ஃப்ரீ ட்ரையல் ஆஃப் அடோப் ஸ்டாக். நமக்கு அது அவசியம் கிடையாது. சரி,
ஸோ இப்போ இந்த பிளானில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூட்ஸாக வருது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போது பேமெண்ட் பிளானுக்கு வருவோம். பேமெண்ட் பிளானில் மந்த்லி இருக்குது, ஆனுவல் இருக்குது. ஆனுவல்லே பார்த்தீங்கன்னா மந்த்லி பில்லிங்கும் இருக்குது, ப்ரீபெய்டும் இருக்குது, அப் ஃப்ரண்ட்டில் கட்டுறதும் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு ஆனுவல் ப்ரீபெய்டுக்கு தான் போகிறேன். மந்த்லி பே பண்ணுறதை விட ப்ரீபெய்டு அப் ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையும் பே பண்ணி முடிச்சிடுறோம். ஓகே, அண்ட் கீழே நமக்கு இந்த அடோப் ஸ்டாக் வேண்டாம். ஸோ டேரெக்டாக பை நவ். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா என்ன வருது, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பர் இயருக்கு 6899 பார்த்தீங்கன்னா வருது. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு அடோப் ஸ்டாக் தேவையில்லை, வேணா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் அது எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனுவல் பில்டு அப் ஃப்ரண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கட்டுறோம். ஓகே, இப்போ கண்டினியூ கொடுத்து நம்ம அடுத்த பேமெண்ட் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒருவேளை நான் இதை முன்னாடியே தான் சொல்லிடுறேன் சீக்கிரமாகவே, ஒருவேளை நீங்கள் இந்த அஃபிஷியல் சைட்லையே பர்ச்சேஸ் பண்ணும் போது ஏதாவது இஷ்யூஸோ இல்லை டிஃபிகல்ட்டிஸ், பேமெண்ட் டைமில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. நான் சொல்கிற டிஃபிகல்ட்டி, பே பண்ணுறேன் பிரதர், எரர் ஆயிடுது, நானும் கார்டை வச்சு பே பண்ணுறேன், யூபிஐ வச்சு பே பண்ணுறேன், எனக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா மாத்திரம் நீங்கள் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே அடோபி கிரியேட்டிவ் கிளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளான் 1 TB, ஃபோட்டோஷாப் ப்ளஸ் லைட் ரூம் அதே 12 month சப்ஸ்கிரிப்ஷன் இதே இருக்குது, அதே 6899 இதே ப்ரைஸிங் தான். ஆனால் ஹானஸ்ட்டாக நான் இது வரைக்கும் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. ஓகே, பட் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா சேம், இங்கே இமெயில் டெலிவரியில் உங்களுக்கு கீ வரும், நீங்கள் அதை போட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இஷ்யூஸ் அங்கே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, பண்ணுறீங்கன்னா மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போகலாம். மற்றபடி நீங்கள் இங்கே வர வேண்டிய, அமேசானுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எந்த ஐடியை வச்சு லாகின் பண்ணீங்களோ அந்த ஐடியில் தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது, இந்த அப்ளிகேஷன் ஆடே ஆக போகுது. ஓகே, அந்த பேரில் தான் நீங்கள் வாங்கவே போகிறீங்க. ஸோ கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம இமெயில் ஐடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல லாகின் பேஜ் வராது, அதுக்கு பதிலாக நம்மளோட இமெயில் ஐடி வந்தாச்சு, நோ ப்ராப்ளம். இப்போது இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது பே பண்ணுறதுக்கு. ஒன்று யூபிஐ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் மூலிமா. ஓகே, நமக்கு யூபிஐ தான். ஸோ யூபிஐயில் நமக்கு தேவையான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, ஃபைனலாக நமக்கு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு, அண்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி பேவும் பண்ணிடலாம். சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. நம்ம பே பண்ணும்போது ஸ்கேன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கண்டினியூ கொடுக்கும் போது செட்டப் ஆட்டோ பேன்னு இருக்கு இல்லையா, இதில் மேக்ஸிமம் மேண்டேட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,800 வந்திருக்கு. பயப்பட தேவையில்லை, இதை எப்போ வேணாலும் இந்த ஆட்டோ பே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். மற்றபடி உங்கள் ஆட்டோ பே ஆஃப் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப் மூலியமாக யூஸ் பண்ணீங்களோ ஜஸ்ட் அதை எடுத்துட்டு வியூ ஆட்டோ பேன்னு இருக்கு இல்லையா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோ பே இருக்கு இல்லையா, நீங்கள் எப்போ வேணுனாலும் என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு இல்லையா, வாட் இஸ் நெக்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அந்த டைமில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது, எந்த ரிடக்ஷனும் பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ அதனால் இதை குறித்து நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் ஃபைனலி இங்கேயும் நமக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்தாச்சு. இப்போ நமக்கு அந்த கிரியேட்டிவ் கிளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளான் நம்ம அழகாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சா, ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி பிளானில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்க்டாப் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் இதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோட்டோஷாப் மட்டும் நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அண்ட் டாப்பில் டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் எப்படி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவ் கிளவுடும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி சைடில் அதுவும் ஓப்பன் ஆகி அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் கிரியேட்டிவ் கிளவுட் வரும்போது நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே, அண்ட் கிரியேட்டிவ் கிளவுட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஐடி மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமோ அதே ஜிமெயில் ஐடி மூலியமா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி ஆகணும். ஸோ அந்த செட்டப்பையும் நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ சைன்இன் ஆயிடுச்சு அண்ட் கிரியேட்டிவ் கிளவுடும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெஸ்க்டாப் ஆப் யூசேஜ் இதில் நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ கிரியேட்டிவ் கிளவுட் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அடோபி கிரியேட்டிவ் கிளவுட் டன் கொடுத்துடலாம். ஸோ ரைட் சைடில் நம்ம நேம் அண்ட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, எல்லாம் ஓகே. ஸோ இப்போ ஆப்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் இங்கே நமக்கு வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் நம்ம ஏற்கனவே அந்த இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய பிளானில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும், அது மாத்திரம் இல்லாமல் ஜஸ்ட் அதே அக்கௌண்ட்டை நீங்கள் வெப் பேஜில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது
எவ்வளோ ஜென்ரேட்டிவ் கிரெடிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், கூடவே நெக்ஸ்ட்டு எப்போ ரீசெட் ஆகுது, அடுத்த 1000 கிரெடிட்ஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ இங்கேருந்தே நீங்கள் நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் பில்லிங் அண்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்தையுமே இங்கே அழகாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடட்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்ஸ் என்ன, மொபைல் ஆப் என்ன, வெப் ஆப்ஸ் என்ன, ஓகே வெப் சர்வீசஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ எல்லா பெனிஃபிட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, எதையுமே நீங்கள் விடாமல் நீங்கள் கட்டின காசுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அடோபி அஃபிஷியல் சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா மாத்திரம் அமேசானில் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஆனால் ஹானஸ்ட்டாக நான் அந்த ப்ராடக்ட் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. பட் அது ஜென்யூனான ஒரு லிங்க் தான், ஜென்யூனான ஒரு ப்ராடக்ட் தான், அடோபி ஸ்டோர்லேருந்து வந்தது தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா மாத்திரம் அதிலிருந்து பண்ணுங்கள். மற்றபடி இங்கே தேவையே கிடையாது. அதாவது அமேசான்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.